ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி கீரை தால் சாப்பிட்ருக்கீங்களா? இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி கீரை பித்தத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த கீரையை நீங்கள் துவையலாகவோ சட்னியாகவோ இந்த மாதிரி தாலாகவோ செஞ்சு சாப்பிட்லாம். பித்தத்தை ரொம்பவே குறைக்கும். கீரையை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண கீரையை பொடியாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கீரையை ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லிக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது பித்தத்தை நீக்கும். இப்போ இந்த கீரையில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நாம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை ஆற வச்சுருங்க. கீரை ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட சட்டி இருந்தால் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் சட்டி இல்லை, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்பை சட்டிலையும் வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேணாலும் வேக வச்சுக்கலாம், சட்டியில் வேணாலும் வேக வச்சுக்கலாம். இப்போது மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுருங்க. இப்போது இந்த தாலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் நான் புளி ஊற வச்சுருக்கேன். அது ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மசிச்சுக்கோங்க. மற்ற வச்சு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இந்த தால் நீங்கள் திக்காகவும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போது அந்த பருப்போடு நம்ம அடித்து வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் சட்டியில் கடையிறீங்கன்னா பருப்பை சட்டியில் வேக வச்சுட்டு பருப்பு வந்ததுக்கப்புறம் கீரையை அள்ளி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு கடுகு, சீரகம், மிளகாய் வேணும்னா கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நான் போடலை, காரம் வேண்டான்றதால போடலை. நீங்கள் வேணும்னா மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை தாளித்து எடுத்துக்கோங்க. தாளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறது அந்த தாலை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான். இப்போது சூப்பரான கொத்தமல்லி தால் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.